everybody. இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் ஷீட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதோட தொடர்ச்சியாக காஸ்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா காஸ்ட் ஷீட். வாட் இஸ் மீன் பை காஸ்ட் ஷீட்? காஸ்ட் ஷீட் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து காஸ்ட் ஷீட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி டோட்டல் காஸ்ட். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறப்ப என்னென்ன செலவெல்லாம் செய்ய போகிறோம், எப்படியெல்லாம் செஞ்சுருக்கோம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் செஞ்சுருக்கோம், என்னென்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் செஞ்சுருக்கோம், அடுத்தது என்னென்ன மாதிரி நமக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் காஸ்ட் ஷீட்டு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன செலவுலாம் செஞ்சுருக்கோம், என்னென்ன மாதிரியான செலவுலாம் அடுத்து நம்ம அதாவது இதுக்கப்புறம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது. அதாவது நமக்கு தேவையானது என்னென்ன எக்ஸ்பென்சஸோ அதை செய்யறதுக்கு பேர் தான் காஸ்ட் ஷீட். இதோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதாவது இது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு செக்ஷன்லேயும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு வீடே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் என்னென்ன செலவுலாம் செய்கிறோம் அப்படின்றத லிஸ்ட்டு போடுவோம். அதாவது இப்போ மளிகை ஜாமான் வாங்க போகணும் அப்படின்னு சொன்னால் லிஸ்ட்டு போடுவோம். ஸ்டேஷ்னரி ஐட்டம் என்னென்ன வேணும், சோப்பு என்ன வேணும், அடுத்து வேறு என்னென்ன பொருளாக நமக்கு மந்த்லி பட்ஜெட் போகிறப்பயே என்னென்ன பொருளாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டு போடுவோம். அதில் அந்த லிஸ்ட்டில் விட்டதும் போக அடுத்து திடீர்னு இடையில வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பட்ஜெட்டில் போட்டிருப்போம், அது ஒரு பட்ஜெட்டில் போய் முடியும். அதோடைய காஸ்ட் அதாவது பொருளுடைய காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போய் முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த நம்ம ஒரு நார்மலாக சின்ன வீடு ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் என்னென்ன செலவு இருக்குது, என்னென்ன பொருள் வாங்குகிறோம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு நம்ம எக்ஸ்பென்சஸ் செய்கிறப்ப ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோன்னா அதில் என்னென்ன செலவுலாம் இருக்கும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம ஃபைனலாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஒரு பொருளை எவ்வளோக்கு விற்கணும், அடுத்தது அந்த பொருளை விற்றதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கா லாஸ் ஆயிருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த காஸ்ட் ஷீட்டு. காஸ்ட் ஷீட் பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக டிபார்ட்மெண்ட் வைஸாக லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தோன்னா என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் அது இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்த்தோன்னா 3 காலமாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பர்டிகுலரு, அடுத்து டோட்டல் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் காஸ்ட் பெர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ செலவு ஆகும் அப்படின்றது. முதல்ல டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம செய்வோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். ஓப்பனிங் அப்படின்னு சொன்னால் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க முதல்ல நம்ம கையில் இருந்து என்ன போடுறாங்களோ எவ்வளோ அமௌண்ட்டு போடுறாங்க அப்படின்றது அதுதான் ஓப்பனிங் ஸ்டாக். அதாவது கையில் இருந்து மொத்தமாக ஒரு 50,000 போடுறேன், 1,00,000 போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 10,000 தான் போடுறேன், என்கிட்ட இருக்கிறது அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸை பொறுத்து எவ்வளோ ஓப்பனிங்கில் போட்டு 5 lakhs இருக்கலாம், 10 lakhs இருக்கலாம், நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ் அளவை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ எவ்வளோ போட்டு ரா மெட்டீரியல் வாங்குகிறோம். ரா மெட்டீரியல் முதல்ல நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்க போகிறோம். பிஸ்னஸ் அப்படின்னா அது வந்து நம்மளே ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி விற்க போகிறோமா, அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி ஃபினிஷ்டு குட்ஸாக சேஞ்சஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோமா, அல்லது பொருளை வாங்கி நம்ம வச்சுருந்து தேவையான கஸ்டமர்கிட்ட விற்க போகிறோமா அப்படின்றத ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ண போகிறோமா அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா என்ன பிஸ்னஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பிஸ்னஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஓப்பனிங் ரா மெட்டீரியலாக நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் எவ்வளோ போடுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இது கூட அடுத்தது பர்ச்சேஸ் பண்ண அதாவது ஓப்பனிங்கில் நம்மனா கையில் இருந்தது ஒரு 50,000 போட்டிருக்கோம். இதில் என்னென்னத்தெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல். பர்ச்சேஸ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படின்னு சொன்னால் கொள்முதல் செய்கிறது. அதாவது நமக்கு தேவையான மெட்டீரியலை நேரடியாக என்னென்ன மெட்டீரியலாக வாங்குகிறோம் அப்படின்றது கொள்முதல் செய்கிறது தான் பர்ச்சேஸ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்ச்சேஸுக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் குட்ஸ்னு இன்னொரு பேரும் உண்டு. பார்ட் அப்படின்னு சொன்னால் ஏதோ வித்தியாசமான பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட வேண்டாம். பார்ட் அப்படின்னாலும் பர்ச்சேஸ்னாலும் பொருளை வாங்கிறது, அது வாங்கிறது நம்ம காசு கொடுத்து அல்லது கடனுக்கோ பொருளை வாங்கிறதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல். அதுக்கப்புறம் அந்த டைரக்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால்
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தத்தனூரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு தேவையான இப்போ வந்து முந்திரி ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல முந்திரி ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் முந்திரி கொட்டை இருக்குதோ ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது எந்தெந்த வில்லேஜ்லலாம் விற்கிறாங்க, யார் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்கக்கிட்ட கேஜி கணக்கில் ஒரு 1 கேஜி அல்லது 100 கேஜி குவிண்டால் கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் வேணும். அடுத்தது அந்த பர்ச்சேஸ் ஒரு ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்ககிட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்டேருந்து அந்த பொருளை வாங்கிட்டு சாக்கில் மூட்டையை கட்டி நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லாமல் லேபர் கொடுக்கணும். லேபர் பார்த்தோம்னு சொன்னால் அந்த விதையை வாங்கி அது எடை வந்து வெயிட் போட்டு பார்ப்பாங்க அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. அடுத்தது வெயிட்டு போட்டு பார்த்துட்டு அவரும் அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வரத்துக்கு அந்த லேபருக்கு காஸ்ட்டு, அதாவது அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்றுறதுக்கு, அடுத்தது அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வரத்துக்கு டீசல் அல்லது அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம ரெண்ட்டு கொடுக்கணும். அடுத்து இங்கே கொண்டு வந்து இறக்குறதுக்கு அந்த லேபருக்கு தனியாக வேஜஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன செலவெல்லாம் செய்கிறோமோ அது பர்ச்சேஸ்க்குன்னு செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அதாவது அந்த ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அந்த டிரான்ஸ்போர்ட் ரெண்ட்டுக்கோ பவரோ அல்லது அவங்களுக்கு தேவையான அந்த பெட்ரோல் டீசல் எதுவும் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது அந்த ஒர்க்கர்ஸுக்கு லஞ்சு இல்லை சாப்பாடு வேறு ஏதோ சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் இந்த பர்ச்சேஸ்க்காக பண்ணக்கூடியது. தென் சில பொருள் வந்து நனையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணி கொண்டுட்டு வரணும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ கவர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஷீட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஷீட்டு அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ், அதாவது அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஃபுல் எக்ஸ்பென்சஸையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அடுத்தது வந்து டாக்ஸஸ் அண்டு டியூட்டிஸ். இப்போ வந்து இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற இது கிடையாது. டேக்ஸ் கட்டணும், பட் ஆனால் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அளவை பொறுத்து. இதுவே அதர் ஸ்டேட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலயமா ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம், ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் கட்டியே ஆகணும். ரோடு டேக்ஸு அண்டு டியூட்டிஸ் கம்பல்சரி கட்டியே ஆகணும். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோடைய அவுட்டரில் வந்து அந்த சுங்கவரியை வந்து வசூல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் அண்டு டியூட்டிஸ் அது எவ்வளோ கட்டுறோம் அப்படின்றது இது வந்து ஒன்லி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மட்டும் செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். இதில் பார்த்தோன்னு சொன்னால் அடுத்தது இதுலேருந்து இன்னொன்று லெஸ் பண்ண போகிறோம். என்ன லெஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலேருந்து ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எப்பயுமே இதுதான் அக்கௌண்ட்ஸோட ரூல்ஸு. ஓப்பனிங்கை ஆட் பண்ணிப்போம், க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முடிவு பெறக்கூடிய முடிஞ்ச ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பேலன்ஸ் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிப்போம் அப்படின்றது. ஸோ அதை லெஸ் பண்ணிப்போம். அடுத்தது டைரக்ட் மெட்டீரியல் சோல்டு ஸ்கிராப் மீன்ஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணின ப்ராடக்ட்டு டேமேஜ் இருக்குது, அதில் அந்த பொருள் வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சோல்டு பண்ண முடியல, பர்ச்சேஸ் பண்ணினதை எங்களால் விற்க முடியல. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் குவாலிட்டி கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆனால் ஒரு பொருளையே வாங்கி நம்மளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை வந்து டேமேஜ் இருக்குது, இல்லை பார்த்தோன்னு சொன்னால் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, இல்லை உடஞ்சி அது மாதிரி வேறு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு, பேக்கேஜ் வந்து நல்லா இல்லை கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்கள்ட்ட அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுக்கு செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அதை தான் டைரக்ட் மெட்டீரியல் சோல்டு ஸ்கிராப் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது தான் இதை வந்து லெஸ் பண்ணுறோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும். அது கூட இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு கூட என்னென்னத்தெல்லாம் ஆட் பண்ணால் பர்ச்சேஸ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல், என்னென்ன மெட்டீரியல் நம்ம டைரெக்டாக வாங்குகிறோம் அப்படின்றது, தென் அதுக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம செய்கிறோம், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் யார் யாருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறோம் அப்படின்றது. அடுத்தது டாக்ஸஸ் அண்டு டியூட்டிஸ். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்கோ அல்லது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கோ நம்ம வரப்போ டேக்ஸ் அண்டு டியூட்டிஸு கம்பல்சரி கட்டி ஆகணும். ஸோ அது எவ்வளோ கட்டுறோம் அப்படின்ட்டு இந்த மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக்கும் பர்ச்சேஸ் ரிட்டர்னும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை லெஸ் பண்ணிப்போம். இது வந்து நார்மலாக நம்ம அக்கௌண்ட்ஸில் பொதுவாகவே அக்கௌண்ட்ஸில் பார்க்கக்கூடிய ரூல்ஸு. இது காஸ்ட் ஷீட்டுக்கும் பொருந்தும். இது வந்து பேசிக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் மெட்டீரியல் கன்சியூம்டு அப்படின்னு சொன்னால்
இது ஒன்லி ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மட்டும் செய்யக்கூடியது. இதுக்கு அப்புறம் இதை ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒவ்வொரு செக்ஷன்லையும் என்னென்ன செலவு செய்ய போகிறோம், என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மெட்டீரியல் கன்சியூம்டில் டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் வேஜஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம லேபருக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ். லேபர் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய டைப் ஆஃப் லேபர்ஸ் இருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு கம்பெனிலையும் பர்மனண்ட் ஒர்க்கர்ஸ் அண்டு டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. பர்மனண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி வேலை பார்ப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கிங் ஏரியாஸ், எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, அடுத்தது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேஜஸ் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுடைய கண்டிஷன், அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்போ வந்து நார்மலாக ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அளவு அமௌண்ட்டு வேஜஸ் இருக்கும். ஹை டிகிரி படிச்சிருக்காங்க, அல்லது அடுத்தது அவங்களுடைய பொசிஷன் வந்து ஹையாக இருக்குது. இப்போ மேனேஜரு, மேனேஜிங் டைரக்டரு, அடுத்தது ஹெட் ஆஃபீஸர், இவங்களுக்குலாம் பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுடைய வேஜஸ் பார்த்தோன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு, அதாவது பர்மனண்ட் ஒர்க்கர்ஸுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடைய ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பர்மனண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கு என்ன வேஜஸ் அப்படின்றத கொடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம முன்னேற்றுக்கு எலமெண்ட்ஸ் ஆஃப், இதுக்கு முன்னாடி டாப்பில் பார்த்தோன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் பார்த்தோம். ஸோ அந்த எலமெண்ட்ஸில் பார்த்தோன்னு சொன்னால் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, டைரக்ட் வேஜஸ்ஸு. வேஜஸ் அப்படின்னு சொன்னால் லேபருக்கு கொடுக்கக்கூடிய காஸ்ட்டு தான் வேஜஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி டைரக்ட் மெட்டீரியல் இதெல்லாம் பார்த்தோம். டைரக்ட் மெட்டீரியலை பற்றி இங்கே பார்த்துட்டோம் ஓப்பனிங் க்ளோசிங்கில். இப்போ இது வேஜஸ்ஸு, அடுத்தது வந்துன்னா எக்ஸ்பென்சஸ். இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் பிரித்து கொடுக்கல. பட் ஆனால் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது எது எதுக்காக கொடுக்கக்கூடிய காஸ்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன கம்பெனி, என்ன ப்ராடக்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், அதோடைய குவாலிட்டி என்ன, குவான்டிட்டி என்ன, அடுத்தது அந்த கம்பெனியோட நேம் என்ன, இது எந்த இடத்துல இருக்குது, அந்த கம்பெனி இருக்கக்கூடிய தெருவோட பேர் அல்லது ஸ்ட்ரீட்டோட நேமு, அது கம்பெனியோட ஓனர் யார், அவங்க எவ்வளோ காஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அல்லது யாரையாச்சும் பார்ட்னர்ஷிப் இருக்காங்களா இல்லையா, அல்லது ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி அதோடைய டீட்டெயில்ஸ். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேமு, ஒரு ஷேருடைய ரேட்டு எவ்வளோ அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பென்சஸ், அதாவது அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு இவங்க போயிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நார்மலாக ஒரு பெட்டி கடை வில்லேஜில் வைக்கிறோன்னு சொன்னால் அங்கே வில்லேஜில் இருக்கக்கூடியவங்க கிட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கினா போதும். அதுவே அது பெரிய பிஸ்னஸாக வைக்கிறாங்க, பெரிய பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப கவர்மெண்ட்டில் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தாசில்தார்ட்டையோ ஆஃபீஸர்ட்டையோ பர்மிஷன் வாங்கணும், நம்பர் வாங்கணும். அதாவது நான் தான் இந்த பிஸ்னஸ்க்கு ஓனரு, என்னோட பேரில் தான் இந்த பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ தான் நான் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய பேர் இது, என்னுடைய கம்பெனி பேர் இது, இதுக்கு நான் இவ்வளோவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த பொருளை தான் ப்ரொடக்ஷன் பண்ணி இவ்வளோ நாளாக ஒரு பொருள் ப்ரொடக்ஷன் ஆகி ப்ராசஸ் முடியறதுக்கு, இங்கெங்கெல்லாம் நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கணும். ஸோ அந்த பர்மிஷன் வாங்கிறதுக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். நம்பர் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா நார்மலாக நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஸ்ட்டு செலவு பண்ணி ஆகணும். அந்த மாதிரி செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேரேஜ் இன்வெர்ட்ஸ். கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து நம்ம ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த பர்ச்சேஸ் பண்ணின ரா மெட்டீரியலை வெளியிலேருந்து லேபர் கொண்டு வந்து உள்ளார தூக்கி, அதாவது ரா மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் கோணிப்பையில் வாங்குகிறோம், அல்லது பாக்ஸில் வாங்குகிறோம், அல்லது பெரிய லாரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கம்பெனி வெளி சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணதை உள்ளார கொண்டுட்டு வந்து வைக்கிறதுக்காக எந்தெந்த லேபர்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லேபருக்கு கொடுக்கக்கூடிய காஸ்ட்டை தான் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்பாங்க. அதாவது உள்தூக்கு கூலி அப்படின்னு சொல்லுவோம். உள்தூக்கு கூலினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்டு நம்ம வேணும் அப்படின்றப்ப ஒரு பேப்பர் வாங்குகிறோம், ஸ்டேஷ்னரி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேஷ்னரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா ஒரு 10 நோட்டு இருந்தால் போதும், அடுத்தது ஒரு பாக்ஸு ஒரு பண்டல் வந்து பேனா பென்சில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி பொருளையும் போயிட்டு மேனேஜர் வாங்குவாங்களான்னா இல்லை, ஆஃபீஸர் வாங்கலாம். ஆஃபீஸர் வந்து ஆஃபீஸில் இருக்கிற வேலையை பார்க்க தான் சொல்லுவோம்.
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கடையில் வந்து ஆர்டர் போடுறோம், எங்களுக்கு இந்த கம்பெனிக்கு இவ்வளோ பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் போடுறோன்னா அவங்க அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து நம்ம இருக்கக்கூடிய கம்பெனிக்கிட்ட பொருளை சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த வெளியிலேருந்து பொருளை கொண்டு வந்து உள்ளார சேர்க்குறவங்களுக்கு கேரேஜ் இன்வெர்ட்ஸ், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸை பேர் கேரேஜ் இன்வெர்ட்ஸ். வேஜஸ்ன்னு பார்த்தோன்னா நிறைய வேஜஸ் இருக்குது, இந்த இதோ இங்கே இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதுக்கு, இது வந்து டைரெக்டாக குடிக்கக்கூடியது. இது பார்த்தோன்னு சொன்னால் இதுவும் டைரக்ட் தான், பட் பொருளை வெளிலேருந்து வாங்கிட்டு வந்து உள்ளார கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடியது, இது வந்து கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த எல்லா செலவுமே பார்த்தோன்னு சொன்னால் டைரெக்டாக ஒரு கம்பெனி இல்லீகலாக இல்லாமல் லீகலாக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், அந்த ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ்ஸு, டேக்ஸ் அண்டு டியூட்டிஸ், இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக செய்யக்கூடியது, எல்லாத்துக்கும் நேரடியாக செய்யக்கூடியது. ஸோ அதனால் இந்த டோட்டல் மெட்டீரியலுக்கு ஃபுல்லாத்துக்கும் சேர்த்து பேர் என்னன்னு பார்த்தோன்னா ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொன்னால் முதன்மை செலவு அல்லது அடிப்படை செலவு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கம்பல்சரி, நம்ம எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கம்பல்சரியாக செய்யக்கூடிய பிஸ்னஸ். அது வந்து பெட்டி கடையாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்டோராக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய ஓன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த செலவுலாம் வந்து கம்பல்சரி, மஸ்ட், ஷுட் பி, கம்பல்சரியாக செஞ்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் செய்யக்கூடிய செலவுகள் இந்த எல்லா காஸ்ட்டுமே. மெட்டீரியல் கன்சியூம்டு, ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, அதுக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ், டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்னு, க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ இது எல்லாமே கம்பல்சரி செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த ப்ரைம் காஸ்ட் வந்து முதன்மை செலவுன்னு சொல்கிறோம். இதை அவுட்டர் காலத்தில் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் இன்னும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ், இந்த ப்ரைம் காஸ்ட் முதன்மை செலவை இல்லாமல் அடிஷ்னலாக செய்யக்கூடிய எக்ஸஸை தான் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் ஹெட் அப்படின்னு சொன்னால் அடிஷ்னலாக செய்யக்கூடிய செலவுகள், அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ண முதன்மையான செய்யக்கூடிய செலவை இல்லாமல் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக இன்னும் எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன மாதிரி செலவுலாம் செய்யணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு பேர் தான் இந்த ஓவர் ஹெட். ஓவர் ஹெட் அப்படின்னா அதிகபட்சமான செலவு அதிகபட்சம் அப்படின்னு சொல்ல அடிஷ்னலாக இதை கூட இன்னும் சேர்த்து செஞ்சாதான் அந்த பொருள் ஃபினிஷ்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் செய்யக்கூடிய செலவு தான் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓவர் ஹெட் பார்த்தோன்னு சொன்னால் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட், ஃபேக்ட்ரிக்கு மட்டும் நம்ம செய்யக்கூடியது. ஃபேக்ட்ரி மீன்ஸ் ப்ரொடக்ஷன் செக்ஷன் சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ரேர் இருக்கும். ஆனால் இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து முதல்ல நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். அதாவது இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எவ்வளோ ஒரு 50,000 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் ஓப்பனிங்கு. இதுவே போன மாதத்தில் அல்லது போன இயர்ஸ்லேருந்து இந்த வருஷத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு சொன்னால் கையிருப்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம், புதுசாக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கையிலேருந்து இப்போ இன்றைக்கி எவ்வளோ போட்டிருக்குமோ அதுதான் ஓப்பனிங் ஸ்டாக்கு. அதுவே போன மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், போன இயர்லேருந்து இந்த இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொன்னால் ஸோ அட்வான்ஸாக நம்ம பண்ணின பிஸ்னஸில் பேலன்ஸ் இருக்கும், நம்மளுடைய கையில் இருப்பு, இந்த காஸ்ட் எல்லாம் எக்ஸ்பென்சஸ்லாம் போனது போக மிச்சம் எவ்வளோ இருக்குது. இப்போ வந்து 100 ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரி செக்ஷனில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போன மாதம் வந்து ஒரு 110 ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி அது ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கோம். 100 பண்ணது போக இன்னும் பேலன்ஸ் நம்மக்கிட்ட ஒரு 10 இருக்கும். ஸோ அந்த 10 தான் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 100 வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 100 தான் ஓப்பனிங் ஸ்டாக்கு. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இதை வந்து ஆட் பண்ணிக்குவோம். அடுத்தது லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இருப்பு தொகை, வருமானம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது இதுக்காக இந்த ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக அடுத்து நம்ம என்னென்ன செலவெல்லாம் செய்ய போகிறோமோ அதெல்லாம் வந்து லெஸ் பண்ணணும். இதில் இன்னும் என்னென்னலாம் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னால் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இந்த ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங்கு நான் முன்னாடியே சொன்ன அக்கௌண்ட்ஸோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்.
புதுசாக பண்ணுறப்போ புது பிஸ்னஸ் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதில் வந்து க்ளோசிங் இருக்காது. ஆனால் போன மாதத்தில் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இருக்கும். கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் க்ளோசிங்கில் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம லிஸ்ட் பண்ணிப்போம். இது கூட இன்னும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ். மேனுஃபேக்சரிங் பார்த்தோன்னு சொன்னால் பொருளை தயாரிக்கிற இடத்துல பொருளை வடிவமைக்கிறதுக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டைரக்ட் வேஜஸ். இன்டைரக்ட் வேஜஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பர்டிகுலர் டார்கெட் இன்னைக்கு வந்து ஒரு 10 பீசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னிச்சர் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு லேபர் ஒரே நாளில் ஒரு ஃபர்னிச்சர் ஒரு டேபிள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. எல்லாமே அந்த வுட்டை வந்து ஃபுல்லாக கரெக்டாக அடைச்சி எல்லாம் நீட்டாக இருந்தாலுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு பொருளை கம்ப்ளீட் பண்ணால் ஒரு லேபர் பண்ண முடியாது. ஸோ ஒரு 2 or 3 லேபர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முடியும். இதில் வந்து ஒரு லேபர் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஒரு லேபர் வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயி, மற்ற வந்து அதை வந்து அவங்களால ஃபினிஷ் பண்ணி இன்றைக்கி அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்கிறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா நம்பர் 2 லேபரை கூட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒன்லி இன்னைக்கு மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய டெம்பரரி ஒர்க்கர்ஸு. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு மட்டும் அப்படின்னா ஃபுல் டேவுக்குள்ளே இருக்கலாம், அல்லது ஹாஃப் டேவுக்குள்ளே 2-3 பேர் சேர்ந்து கான்ட்ராக்ட் மாதிரி பேசி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், அல்லது ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே 1 hour 3 hourக்குள்ளே கூட ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அது அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸஸை பொறுத்து அந்த டைமுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்டைரக்டாக, அதாவது இன்டைரக்டாக மீன்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்காக அல்லது ஹாஃப் டேவுக்காக அல்லது பர்டிகுலர் இன்னைக்கு டேக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய வேஜஸ் வந்து இன்டைரக்ட் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ப்ரொடக்டிவ் வேஜஸ். ப்ரொடக்டிவ் வேஜஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த மெட்டீரியலை வந்து டேபிள் வாங்குகிறோம், டேபிள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒன்லி வுட்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபினிஷ் பண்ண முடியாது. அந்த வுட்டை வந்து கரெக்டான அளவுக்கு அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட மீட்டர் வேணும், டேப் வேணும், இன்ச் டேப் இருக்கணும், தென் அதுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட் இருக்கணும். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டு என்னென்ன மாதிரியெல்லாம் வாங்கி நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து வேலை செய்கிறவங்கள்ட்ட பார்த்தோன்னா ஆசாரி வேலை செய்கிறவங்கக்கிட்ட ஃபர்னிச்சர் ஒர்க் செய்கிறவங்கள்ட்ட பார்த்தோன்னா சுத்தியல் வச்சுருப்பாங்க, கட் பண்ணுறதுக்கு அந்த கட்டர் வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து ஃபினிஷ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ப்ராடக்டை ஃபினிஷாக கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக கம்மு அது மாதிரி வச்சுலாம் ஒட்டிட்டு நீட்டாக பெயிண்டிங் அடித்து வார்னிஷ் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பொருள், அந்த கம்மு வார்னிஷ் வாங்கி கொடுக்கறது, மேலே ஷீட் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செய்யக்கூடிய செலவுகள். ஸோ அதெல்லாம் கொடுத்தோன்னு சொன்னால் தான் அந்த ப்ராடக்ட்டு ஃபுல்ஃபில்லாக ஃபினிஷ்டாக வரும். ஸோ அந்த மாதிரி செய்யறதுக்காக ப்ரொடக்டிவ் வேஜஸ் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வேஜஸ். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் ஃபேக்ட்ரி ரெண்ட் அண்டு ரேட்ஸ். ஃபேக்ட்ரி ரெண்ட் அண்டு ரேட்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரூம்குள்ளே ஒரு 10க்கு 10 ஒரு அளவு சைஸ் உள்ள ஒரு ரூமை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ போட்டு ஃபர்னிச்சர் ஒர்க் செய்யறதுக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு லேபர் காஸ்ட் வேணும், ப்ளஸ் எக்யூப்மெண்ட் வேணும். இதுவே நம்மளே ஓன் பில்டிங்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த 1 lakhs வந்து பத்தாது. அப்படிங்கிறப்ப நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரூமுக்கான வாடகை அண்டு ரேட்ஸ், ரெண்ட் அண்டு ரேட்ஸ்னால் வாடகை கொடுக்கறது தானே, அதை அந்த ரூமை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம செய்யக்கூடிய செலவுகள். அடுத்தது வந்து ஃபேக்ட்ரி லைட் அண்டு ஹீட்டிங்ஸ். சில பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெதர் கண்டிஷன் வந்து நம்ம ஃபார்மாகவே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃப்ளவர்லாம் பார்த்தோன்னு சொன்னால் ஃப்ளவர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அந்த ஃப்ளவரை வந்து பார்த்தோம்னா நல்ல ஐஸ் கட்டிக்குள்ளே ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான்
2 or 3 அல்லது 1 வீக்குக்கு வந்து அந்த பொருளை வந்து அவங்க கண்டிஷனுக்குள்ளே வச்சுருக்க முடியும். ஃப்ளவர்ஸ் அண்டு அப்புறம் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி பொருளெல்லாம் பார்த்தோன்னு ஸோ அதுக்கு என்னென்ன வேர் கூலர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. சில பிஸ்னஸ் பார்த்தோன்னு சொன்னால் வெதர் வந்து ஹார்டாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. ஸோ லைட் அண்டு ஹீட்டிங்ஸ் இப்போ வந்து நார்மலாக பார்த்தோன்னா நம்ம ஏரியாஸ் அதாவது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்தோன்னு சொன்னால் வெதர் வந்து எப்போவும் அது இந்த வின்டர் சீசன் ரெயின் சீசன் மட்டும்தான் கொஞ்சம் குளிராக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற மாதிரிலாம் வெதர் அப்படியே நார்மலாக இல்லைன்னா ஹை ஹீட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பக்கத்துலலாம் பார்த்தோன்னு சொன்னால் எப்பயுமே ரொம்ப சில்லுன்னு கூலாகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸு பாடியை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் தென் அந்த ப்ராடக்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஹீட்டிங் அண்டு லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் அந்த பொருளை வந்து வெதர் கண்டிஷன் வந்து ஹீட்டாக வச்சுருக்க முடியும். அடுத்தது பவர் அண்டு ஃபியூல். பவர் மீன்ஸ் லைட் செட்டிங்ஸு அண்டு ஃபியூல் பார்த்தோன்னு சொன்னால் சில நேரங்களில் சில இடத்துல சில பிஸ்னஸ் பார்த்தோன்னு சொன்னால் ஃபேக்ட்ரிஸ்லலாம் வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து ரொம்ப அதிக காஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கிறதுனால ஓன் எலக்ட்ரிக் மிஷினோ அல்லது இப்போ பார்த்தோன்னு சொன்னால் எல்லா வீட்லேயும் ஜென்ரேட்டர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மிஷினும் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான அந்த பவர் லிக்யூடு ஆயிலு அந்த மாதிரி என்னென்ன செலவு அந்த லைட்டிங்காக அல்லது அந்த மிஷினுக்காக என்னென்ன மாதிரியான பவர் யூஸ் பண்ணுறோம். அதாவது பவர் அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் போட்டுறோமா அல்லது டீசல் போடுறோமா அந்த மிஷினுக்கு, அல்லது வேறு எதுவும் ஆயில் யூஸ் பண்ணுறோமா, இல்லைன்னா சார்ஜஸ் பண்ணுற மிஷினா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் செய்கிறோம் அப்படின்றது. அடுத்தது ரிப்பேர்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ். ரிப்பேர்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் அந்த ரூம் அண்ட் ரிப்பேர்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ், அதாவது ஜன்னலில் அல்லது ஃபர்னிச்சர்ஸில் ஏதாச்சும் பிரச்சனையா அந்த மாதிரி இருக்கிறதையும் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்துன்னா மெஷின் ரிப்பேர்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ். மெஷின் பார்த்தோன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய மெஷின் வந்து ஒரு லெவலில் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு லைஃப் லாங் 1 இயர் 3 இயர் 2 இயர் அந்த மாதிரி வருஷத்துக்கு வந்து ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். நம்ம டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டினியூஸாக ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய இது வந்து அந்த ப்ராடக்ட் என்ஜினோடைய கண்டிஷன் பார்த்தோன்னா ரொம்ப ஹீட் ஆகிட்டு ஏதோ ஒரு இடத்துல ரிப்பேர் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மெஷினை வந்து அதோடைய வெதர் கண்டிஷனுக்கோ அல்லது ரிப்பேர் ஆனதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கோ செய்யக்கூடிய செலவை தான் பார்த்தோன்னா ரிப்பேர்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸு. அடுத்தது டிராயிங்ஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். டிராயிங்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு அமௌண்ட் வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது சடனாக எந்த டைமில் என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இது வந்து திடீர்னு எதுவும் ப்ராப்ளம் வந்துடுச்சு. இப்போ ஒரு ஃபேமிலியிலே பார்த்தோன்னு சொன்னால் எப்போ என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் பார்த்தோன்னா ஒரு 1000 5000 3000 அது அவங்களுடைய ஃபேமிலி இன்கம்மை பொறுத்து அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து திடீர்னு செலவு எதுவும் வந்துருச்சு, திடீர்னு ஒரு டெத் வருது, திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது, திடீர்னு ஒரு குழந்தை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டு இல்லை உடம்பு சரியில்லை இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போகணும் அந்த மாதிரி கண்டிஷன் வருது அப்படிங்கிறப்ப ஸோ அதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஃபேமிலியிலே நம்ம அலோகேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லேயும் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் டிராயிங்ஸ் அப்படின்னு சொன்னால் எடுப்புன்னு சொல்கிறது, செலவுக்காக அதாவது ஃபேக்ட்ரி செலவுக்காக அதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கு பேர் டிராயிங்ஸ். அது எடுப்பு வச்சிருக்கிற காசுல இருந்து கொஞ்சம் காசை எக்ஸ்பென்சஸ்க்காக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இதுக்குன்னு ரிப்பேர்ஸுக்குன்னு கொடுத்தது பவர் அண்ட் வாட்டரு அடுத்து ஃபேக்ட்ரி லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் இதுக்குன்னு இல்லாமல் எக்ஸஸாக வச்சுருக்கிற அமௌண்ட்லேருந்து அந்த ரிப்பேர்ஸ்க்காக வச்சுருக்கிறதுலேருந்து அதை எடுத்துடுறது. அடுத்தது டெப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்டு மிஷினரி. டெப்ரிசியேஷன் பார்த்தோன்னு சொன்னால் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொன்னால் தேய்மானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பொருள் வந்து எப்போயுமே அதே மாதிரியே இருக்காது, அதாவது கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் தேஞ்சிக்கிட்டே போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சனே பார்த்தோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தையில ஓரளவுக்கு சின்னதாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஏஜ் வர 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 கொஞ்சம் பெருசாக ஆவாங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுடைய ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். அது வந்து இதுக்கு பேர் தேய்மானம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்க வேலை பார்த்ததுனால இருக்கக்கூடிய டயர்டுன்னு கூட சொல்லலாம். ஆனால் தேய்மானம்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இல்லை, தேய்மானம் அப்படின்றது ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள், ஃபர்னிச்சராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷினரி, பேனாவே வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 rupeesக்கு டெய்லிக்கும் ஒரு 1 hour எழுதிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு
15 days அல்லது 20 days அல்லது 1 monthக்கு தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இங்கு ஃபுல்லாக முடிஞ்சோடனேயுமே தூக்கி போட்டுருவான். அல்ல ஒரே பேனாவை ஒரு நாளைக்கு கொஞ்சம் மட்டும்தான் எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 to 6 monthக்கு வரும். அந்த 6 monthக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்த அன்னைக்கு அந்த பேனாவோடைய ஷேப்பு டிசைனு கலரும் அடுத்தது நம்ம 6th month எண்டில் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ந்ததுக்கு அப்புறம் தூக்கி போகிறப்ப பார்த்தோன்னு சொன்னால் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பேனாவை எடுக்கிறப்ப யூஸ் பண்ணுறப்ப திரும்ப கேப்பை வைக்கிறப்ப இல்லை சின்ன பிள்ளைங்கள்ட்ட அது எடுக்கிறப்ப பார்த்தோன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக தேஞ்சிருக்கும். அங்கங்கே கிராச்சஸ் உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் தேய்மானம்னு சொல்கிறோம். இங்கே வந்து ரிப்பேர்ஸ் அண்டு பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்னு சொன்னால் டிப்ரிசியேஷன் பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு மெஷினரியோடைய தேய்மானம். ஒரு மெஷினை ஓட்டிக்கிட்டே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆப்ரேட் பண்ணி அது ரன் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதோடைய பார்ட்ஸ் வந்து தேஞ்சு இருக்கவே செய்யும். எல்லா இடத்துலையும் எல்லா கம்பெனிஸ்லையுமே இருக்கும். ஒரு மெஷினை நார்மலாக 5 hours இன்றைக்கி ரன் பண்ணால் அந்த 5 hours நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மீடியமாக இருக்கும். அது ஒரு 5 years to 10 years வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகும். அதையே ஒரு 5 hours மேலே 7 hours இல்லை டார்கெட் அச்சீவ் பண்ணுறதை 10 hours ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து 5 yearsக்கு வர்றது வந்து 2 yearsக்குள்ளேயே தேஞ்சிரும், டேமேஜ் ஆயிரும், ரிப்பேர்ஸு. அதுக்கப்புறம் அந்த மெஷினை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் போச்சுன்னா சுத்தமே ஆப்ரேட்டே பண்ண முடியாது. அது அவ்வளோதான், அந்த மெஷினை தூக்கி தான் போடணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி அந்த தேய்மானம் வந்து ஒரு மெஷின் இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு வாங்குறோம், ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ரூபாய்க்கு வாங்குறோன்னா அதே 5000 ரூபாய்க்கு திரும்ப நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. இப்போ புதுசாக வாங்கக்கூடிய அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொருளை ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்குறோன்னு சொன்னால் அதை ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதோடைய மதிப்பீடு அந்த பொருளோடைய அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் அது வந்து நிறைய பார்ட்ஸ் தேஞ்சிருக்கிறதுல அதோடைய அமௌண்ட் வந்து குறையும். ஸோ அதை தான் டெப்ரிசியேஷன். பிளான்ட் அண்ட் மெஷினரினா நம்மளுடைய பில்டிங்ஸு இருக்கக்கூடிய நிலத்தோடைய நிலப்பரப்பு, அடுத்தது மெஷினு, இது எல்லாமே டெப்ரிசியேஷன் தேய்மானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது. ஸோ அதோடைய மதிப்பு வந்து குறையும் அப்படின்றது. மெஷினோடைய மதிப்பு பில்டிங்ஸோட மதிப்பு எப்பயுமே இருக்க இருக்க குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். பிளான்ட் அதாவது லேண்டோடைய ரேட் வந்து பார்த்தோன்னா இருக்க இருக்க ஏறும். பட் ஆனால் பில்டிங்ஸோடைய மதிப்பும் மெஷினரிஸும் யூஸ் பண்ண அதோடைய வேல்யூஸ் வந்து குறைய தான் செய்யும். ஸோ அதை தான் டெப்ரிசியேஷன். இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கும் அல்லது 6 monthக்கு ஒன்ஸ் அதோடைய ரேட் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது. அடுத்தது ஃபேக்ட்ரி ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொன்னால் ஃபேக்ட்ரிஸில் என்னென்ன ஸ்டேஷ்னரி அதாவது என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு, எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லேபர் வந்திருக்காங்க, ஒரு லேபர் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ்டாக இருக்குது அப்படின்றத மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு லேபர் இருப்பாங்க. அந்த லேபருக்கு சம்பளம், அவர் உட்காந்துட்டு எழுதுறதுக்கு ஒரு டேபிள் சேரு, தென் பேனா நோட்டு பென்சில் எரேசர் அந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் ஸ்டேஷ்னரி. அடுத்தது இன்சூரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி பார்த்தோன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி ஃபுல்லாத்தையும் சேர்த்து கவர் இன்சூரன்ஸ் பண்ணுறது. தென் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு தனியாக, அடுத்தது மெஷினரிக்கு தனியாக. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு மெஷின் வந்து திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு இல்லை திடீர்னு வெடிச்சிருச்சு, ஏதோ ஒரு வேர் கண்டிஷனல் வந்து கரெக்டாக இல்லாமல் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மெஷினுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைக்கு அதுவும் ஒரு மெஷின் தான், மோட்டார் பைக் அப்படின்றது, பஸ்ஸு காரு எல்லாமே அந்த வெஹிக்கிள்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே மெஷின் தான். ஸோ அதை எல்லாமே நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம போகிறப்ப இல்லை வரப்போ இல்லை திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அமௌண்ட் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு வந்து சில அந்த ஃபேக்ட்ரி செக்ஷன்ஸில் ப்ரொடக்ஷன் செக்ஷன்ஸில் வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெதர் கண்டிஷனால் இல்லை கிட்ட மெஷினோடைய அந்த டிஸ்டன்ஸ் வந்து நெருக்கமாக இருந்துச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகும். தென் ஆப்ரேட் பண்ண ஃப்ரெஷ்ஷாக வரவங்களா இருந்தால் கையை எப்படி எந்த இடத்துல பொருளை வைக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்ற அந்த கண்டிஷன் தெரியாத டைமில் ஆக்சிடெண்ட் ஆகும். அடுத்தது ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கும் தனியாக இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கணும், மொத்த பில்டிங்ஸுக்கும் சேர்த்து. தென் அடுத்தது ஃபேக்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரா மெட்டீரியலுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் சம்டைம்ஸ் நம்ம எதிர்பாராத விதமாக எதுவும் ஆயிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அமௌண்ட்டு கிளைம் பண்ண முடியும். அடுத்தது ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அண்டு மேனேஜர் சேலரி. இந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் செக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஹெட் ஆஃபீஸர் யார்,
அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மேனேஜர் யார், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசரு, அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ். ஸோ இதில் ஒவ்வொருத்தருக்கும் மேலே பார்த்தோன்னா சுப்பீரியர் பர்சன் இருப்பாங்க. இதில் டெம்பரரி ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் சம்பளம், அடுத்தது டெம்பரரி அண்டு பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கும் தனியாக, ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு தனியாக கொடுக்கக்கூடிய வேஜஸ். அடுத்தது வாட்டர் அண்டு கன்சம்ஷன். வாட்டர் கன்சம்ஷன் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்ணுறப்ப, மெஷினை அப்படின்னு கிடையாது, ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தே ஆகணும். அதாவது அந்த ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. அடுத்து அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு பியூரிஃபை வாட்டர் வந்து மெஷின் ஆப்ரேட் மூலமாவோ அல்லது கேனாவோ வாங்கி நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு ஃபேக்ட்ரிஸில் மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் செக்ஷன்லேயே இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் எல்லா பெரிய பெரிய கம்பெனி பார்த்தோன்னா இதில் எல்லா செலவையும் 6 மந்த்துக்கு ஒன்ஸோ அல்லது 1 இயருக்கு ஒன்ஸோ இந்த வேஜஸ்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸு பேமெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த செலவுலாம் வந்து செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இதை செஞ்சாதான் ஒரு ப்ராடக்ட்டு ஃபினிஷ்டாக ஆகும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா செய்யக்கூடிய, அடிஷ்னலாக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். இது ஒன்லி ஃபேக்ட்ரி செக்ஷனில் மட்டும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஹெச்ஆர் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஹெச்ஆர் ஆஃபீஸு ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னான்னா, ஒரு லேபரை எடுக்கிறோம், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு தேவையான பர்சன் யார், ப்ரொடக்ஷன் செக்ஷனுக்கு யாரை சூஸ் பண்ணணும், அடுத்தது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரை சூஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறவங்க பார்த்தோன்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் தான். ஸோ இவங்களுடைய ஒர்க்கு என்ன, இவங்க இந்த ஆஃபீஸில் வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் செய்கிறாங்க அப்படின்றது இந்த செக்ஷனில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஆஃபீஸ் ரெண்ட் அண்டு ரேட்ஸு. இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு ஹெச்ஆர் ஆஃபீஸர் அல்லது மேனேஜர்னு ஒருத்தவங்க கம்பல்சரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக உட்காந்து மற்றவங்கள வேலை வாங்குறதுக்கு ஒரு தனி கேபின் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த கேபின் பார்த்தோன்னா ஃபர்னிச்சர்ஸ் வேணும், அவங்களுக்கு ஃபேன் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், லைட் ஃபெசிலிட்டி கொடுத்தாகணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், தென் அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி. ஒரு மேனேஜருக்கு இவ்வளோ அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மேனேஜர் வந்து ஒரு 10 பேரை வச்சு 10 டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் வேலை வாங்குவாங்க. ஸோ அந்த 10 பேருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இவர் அதே மாதிரியான ஸ்டேஷ்னரிஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரினா ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ ஆகுது, மந்த்லி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஸ்டேஷ்னரிஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. இதில் பார்த்தோன்னா அந்த ஒரு கேபின் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நார்மலாக சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட பில்டிங் இருந்துச்சு, ஓன் பில்டிங் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்றப்ப நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வாடகை கொடுக்கறது, ரெண்ட் அண்டு ரேட்ஸு. அடுத்தது வந்துன்னா ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல இருக்கும், ப்ரொடக்ஷன் செக்ஷன் ஒரு இடத்துல இருக்கும், ப்ரொடக்ஷனும் ஆஃபீஸும் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்ளம் ஆகும். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருப்பாங்க, பட் வேறு பில்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் இவங்க வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தோன்னு சொன்னால் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி சைலண்டான ஏரியாஸாக இருக்கும். இவங்க இருக்கிற வேலை பார்க்கக்கூடிய இடம் பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப நாய்ஸ் அண்டு வாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொல்யூஷன் இல்லாத இடத்துல இவங்க ஒர்க் பண்ணுவாங்கிறதுனால இவங்களுக்கு தனி பில்டிங்ஸ் கொடுத்தாகணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட் அண்டு ரேட்ஸு. அடுத்தது அதுக்கான லைட்டிங்ஸு, லைட்டு ஃபேனு, அதாவது எர்த்து சம்மந்தமான என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமோ. இப்போ வந்து சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க அப்படி சொன்னால் அந்த சிஸ்டமுக்கு தேவையான பவர் கொடுக்கணும். அந்த பவர் வந்து சம்டைம்ஸ் 1 or 2 hours வந்து ஷட்டவுனு, இல்லை சம்டைம்ஸ் வந்து அந்த இருக்கிற ஏரியாஸ் வந்து கொஞ்சம் இன்டீரியர், அதாவது கிராமப்புறமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்போதுமே கரண்ட் இருக்கிற மாதிரி சம் மெஷின்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அடுத்தது ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அண்டு ரிப்பேர்ஸ். ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னால் அந்த மேனேஜர் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான டேபிள் சேரு நம்ம வாங்கி கொடுக்கணும். அந்த டேபிள் சேர் அப்படின்றது சும்மா 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்றா இல்லை கிடையாது. இப்போலாம் வந்து நார்மலாக ஒரு டேபிள் சேர் வாங்கணும்னு சொன்னாலே 10,000க்கு மேலே போகுது. ஸோ அந்த மாதிரி அவருக்கு செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அதுக்கான சீட்டு கவர் அதெல்லாம். அடுத்தது அதில் டெப்ரிசியேஷன். இந்த சீட்டு ஃபர்னிச்சர் பார்த்தோன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி வாங்குகிறோம் புதுசாக அப்படின்னு சொன்னால் ஒரு 10,000க்கு வாங்குகிறோன்னா அடுத்த நாள் பார்த்தோன்னா அதே 10,000ல் அது இருக்காது. அடுத்த நாளில் இல்லை, அடுத்த ஒரு 1 வீக்கில் அல்லது 1 மந்த்தில் பார்த்தோன்னு சொன்னால் அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னா நம்ம அவங்க உட்காந்து யூஸ் பண்ணுறதுனால தேய்மானம் ஆகிறது தான் டெப்ரிசியேஷன் சொல்கிறோம்.
ஒரு பொருளோடைய யூஸ் பண்ண ஆகக்கூடிய அந்த பொருளுடைய தேய்மானத்தை டெப்ரிசியேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதோடைய மதிப்பு என்ன டெப்ரிஷியேஷன். இப்போ வந்து இந்த மாதத்தில் 10,000 வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் அந்த டேபிள் சேரோடைய வேல்யூஸ் பார்த்தோன்னு சொன்னால் 9,000 அல்லது 9,500 தேய்மானம் ஆயிருக்கும். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. அது அவங்க யூஸ் பண்ணின அளவு அதோட ஷைனிங்கு பார்த்தோன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் நம்ம ஒரு டைம் 2 டைம் உட்காந்து அந்த டேபிள் சேர் தேய்ச்சி அதுக்கப்புறம் அதோடைய மதிப்பு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுதான் ரிப்பேர்ஸ் அண்டு டெப்ரிசியேஷன். அடுத்தது ஆஃபீஸ் சேலரி. சேலரி பார்த்தோன்னு சொன்னால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பர்மனண்ட் எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க, டெம்பரரி எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க. பர்மனண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தோன்னு சொன்னால் இந்த டைரக்ட் வேஜஸ்லேயே போயிடும். ஆனால் இதில் டெம்பரரியாக இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் வந்து மந்த்லி சேலரிக்கும் ஒர்க் பண்ணுவாங்க அல்லது ரேட் கணக்குலையும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய வேஜஸ். அடுத்தது ஆடிட் ஃபீஸ் அப்படின்னு சொன்னால் இந்த வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ விற்றுருக்கோம், எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ இன்கம்மு, இந்த இன்கமுக்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம், இதில் பண்ணின எக்ஸ்பென்சஸுக்கு எதுக்கெல்லாம் பில் இருக்குது எதுக்கெல்லாம் பில்லு இல்லை அப்படின்னுட்டு நம்மளுடைய வரவு செலவு கணக்கு வந்து 6 மந்த்துக்கு ஒன்ஸு அல்லது இயர்லி ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த ஆடிட்டர் வந்து கரெக்டாக ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆடிட்டர் மீன்ஸ் வரவு செலவு கணக்கை வந்து செக் பண்ணுவாங்க. ஆடிட்டருக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஃபீஸஸ் அது வந்து நம்ம வந்து லீகலாக வச்சுருக்கோமா இல்லீகலாக வச்சுருக்கோமா அப்படின்றது. அடுத்தது டெலிஃபோன் அண்டு போஸ்டேஜ் பார்த்தோன்னு சொன்னால் ப்ரீபெய்டு அல்லது போஸ்ட்பெய்டு அல்லது இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ பார்த்தோன்னா சில பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்தோன்னு சொன்னால் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் அவங்களே இண்டிவிஜுவலாக ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு எந்தெந்த செக்ஷனில் வேணும் என்னென்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு கேட்டுக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் கம்யூனிகேஷன் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பர்சனை விட்டு இன்னொரு பர்சன் மூலயமா தான் கூட்டிட்டு வர சொல்கிறது அல்லது சைன் வாங்குறது அல்லது சைன் போட சொல்கிறது அல்ல அட்டண்டன்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போல்லாம் வந்து எல்லாமே டெக்னாலஜி மாதிரி போயிட்டு இருந்தனால ஸோ டெலிஃபோன் காஸ்ட் அப்படின்றது வந்து இப்போலாம் வந்து கம்பல்சரி ஆகிட்டுது. ஸோ அந்த மாதிரி அதுக்காக செய்யக்கூடிய வேஜஸ். அடுத்தது ஜென்ரல் மேனேஜர் சேலரி. இதில் ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவரு தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்தும் வேலையை வந்து கரெக்டாக வாங்குவாங்க. ஸோ அவர் வேலையை வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் யாரும் ஒருத்தவங்க சும்மா வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸில் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு அதாவது வேஜஸ்க்காக தான் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு சேரக்கூடிய வேஜஸ். அடுத்தது ஆஃபீஸ் கிளீனிங் அப்படின்னா ஒரு நாளும் நம்ம வந்து நீட்டாக தொடச்சி அந்த ஜன்னலையோ அல்லது ரூமையோ டஸ்ட் இல்லாமல் பேப்பர்ஸ் இல்லாமல் நம்ம இப்போ இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் நிறைய மிஸ்டேக் வரும். பிரிண்ட் எடுப்பாங்க, நிறைய பேப்பர்ஸ் வந்து வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு கிழிச்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த கேலண்டர் இந்த மாதிரிலாம் வேணான்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் நம்ம ஒதுக்கி போடுவோம். ஸோ அந்தமாரி வேஸ்டேஜை வந்து டெய்லிக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் அந்த ஆஃபீஸாகவும் இருக்கும், எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ். ஸ்வீப்பர்ஸ்க்காக அதை நீட்டாக தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கேனெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீட்டாக கழுவிட்டு வாஷ் பண்ணி வைக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கிளீனருக்காக க்ளீன் பண்ணுறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய வேஜஸ். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட்டு. இதை இல்லாமல் செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷனில் கொடுக்கக்கூடிய ஓவர் ஹெட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அதில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற இதில் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஃபினிஷ்டாக ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்குறோமோ அதுதான் ஓப்பனிங் ஸ்டாக்கு. இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான், ஆனால் இந்த மாதத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஓப்பனிங் ஸ்டாக்கும் இருக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும். போன மாதத்தில் விற்றது போக மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணின ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான். ஸோ அது ஓப்பனிங் க்ளோசிங் அப்படின்றது 2 இருக்கும். ஸோ ஓப்பனிங்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங்கை அது கூட லெஸ் பண்ணணும். இந்த லெஸ் பண்ணுறதுல இன்னும் என்னென்னலாம் செலவுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று சேல்ஸ்மேன் சேலரி. இது வந்து செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன்ஸில். சேல்ஸ்மேன் சேலரி அப்படின்னு சொன்னால் யார் பொருளை விற்கிறாங்களோ, இப்போ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இப்போலாம் பார்த்தோன்னா பிபிஏ எம்பிஏ முடித்தவங்க வந்து இந்த மார்க்கெட்டிங் படித்தவங்க எடுத்த உடனே ஒரு டார்கெட் எந்த கம்பெனிலனாலும் நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக சேரேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் அல்லது கமிஷன்.
அந்த சேல்ஸ்மேனோட கமிஷன். 10 பொருள் விற்றோன்னு சொன்னால் ஒரு பொருளோட ரேட்டு உங்களுக்கு ஃப்ரீ, அல்லது ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை டார்கெட் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கமிஷன், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் ப்ளஸ் கமிஷன், இவ்வளோ பொருளை டார்கெட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால். இது வந்து இப்போலாம் பார்த்தோன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் சைடு உள்ள எல்லா பிஸ்னஸ்லையும், ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட்டு, ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுக்கறது. அடுத்தது வந்து ஷோரூம் ரெண்ட்டு. ஷோரூம் ரெண்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நான் அரியலூரில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னு சொன்னால் சிதம்பரம், விருதாச்சலம், சென்னை இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்னோடய ப்ராடக்ட்டு ஃபுல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் இப்போ வந்து சென்னையில் ஒரு 100 பீஸ் சேல் பண்ணணும், அதே மாதிரி விருத்தாச்சலத்தில் ஒரு 100 பீஸ் சேல் பண்ணால் சென்னையில் ஒரு ரூமு, விருத்தாச்சலத்தில் ஒரு ரூம் நான் வாடகைக்கு எடுக்கணும். ஸோ அந்த வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த ரூமில் வந்து என்னோடய பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த 2 இடத்துலையும் ஒரு லேபரை போட்டு அந்த பொருளை நான் சேல்ஸ் பண்ணணும். அப்படின்றப்ப அந்த ஷோரூம்காக கொடுக்கக்கூடிய ரெண்ட் அண்டு ரேட்ஸு. அடுத்தது வந்து ஷோரூம் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஷோரூமை வந்து கரெக்டாக நான் வச்சுருக்கிறது வந்து ஹை ரேட் உள்ள ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால், ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து புதுசாக போகிற ஒர்க்கர்ஸ் வந்து சேல்ஸுக்காக போயிடுறாங்க, இல்லை கஸ்டமரை பார்க்க போயிடுறாங்க, அல்லது அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடறாங்கன்னு சொன்னால் நைட்டில் அந்த பொருளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வாட்ச்மேன் போடுறோம். அடுத்தது அந்த ரூமை வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும், இந்த வெதர் கண்டிஷனு, அடுத்தது வாட்டரு, ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அந்த ஷோரூமை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். வெதர் கண்டிஷன் தான் மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்டு. என்ன ஒரு ப்ராடக்ட், என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் முதல்ல ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கஸ்டமரை போயிட்டு ரீச் ஆகும். அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் இருக்கலாம், என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், மில்காக இருக்கட்டும், பேனா பென்சிலாக இருக்கட்டும், என்ன அதாவது A to Z எல்லா பொருளுக்குமே அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ஒன்று நம்ம கொடுத்தோம், டெலிவிஷன் பண்ணணும்,